வெள்ளை பூசணிக்காய், வெளியில் பச்சையாக இருக்கும், உள்ள ஒயிட்டாக இருக்கும். இந்த திருஷ்டிக்கு போடுவோம் இல்லையா, இல்லை அமாவாசையில் உடைப்போமே, அந்த பூசணிக்காவை எடுத்து வெறும் ஜூஸ் போட்டு ஏர்லி மார்னிங் அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு 10 days ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் இதை குடிச்சிட்டு, வேகவே வைக்க வேண்டாம், வெறும்னு அதை மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு ஜீரகம் போட்டு இதை குடிச்சிட்டிங்கன்னா இது பெட்டர் ஆகிடும். இப்போ இது அசிடிட்டிக்கு. பட் 10 நாள் கழித்து விட்டுடுங்க, உங்களுக்கு அசிடிட்டி சரியாக போயிடும். அப்புறம் நார்மலாக சாப்பிட்டுவாங்க, எல்லாமே சரியாக போயிடும். அடுத்து இந்த 10 மணிக்கு மேலே சாப்பிட்றது, இது சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகாத, அது நெக்ஸ்ட் டே எஃபெக்ட் ஆகும். இதை அடிக்கடி பண்ணோம்னா இது ப்ராப்ளம் வரும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த இது அஜ்வைன்னு சொல்லுவோம், ஓமம் தண்ணி குழந்தைங்களுக்கே கொடுப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமத்தை ஒரு இது வெத்தலையில் போட்டு இதில் ஒரே ஒரு கல்கண்டு வச்சு இதை நல்லா கடிச்சு மென்று சாப்பிட்டிங்கன்னா இது அந்த ப்ளோட்டிங், இந்த கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் தவிர்த்துடலாம்.